இந்த 100 ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரிஸ்க்கான நோக்கம் என்ன சார்? அதான் நாங்கள் 400 பெட் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டோம், இருக்கலே பெரிய ஹாஸ்பிட்டல், எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுறோம். ஆனால் சரி இதனால மக்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற யோசிச்சப்ப சரி ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சி சரி இந்த 100 ஹார்ட் சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பிளான். நிறைய சாமானிய மக்கள் ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், பட் வந்து வசதி இன்மை காரணமா அதுக்கான சர்ஜரிஸை ப்ரிஃபர் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான சர்ஜரிஸ் இங்க கொடுக்க போறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிஸ், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவைசஸ் வைக்கிறது, வேல்வ் ரிப்ளேஸ், இந்த மாதிரி தான். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சர்ஜரி பண்ணணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அந்த காசு பிரச்சனையால பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இதை ஒரு 100 பேருக்கு எடுத்து பண்ணலாம், ஏதோ நல்லதோட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆரம்பிச்சதான். நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களை ஆக்கியூபை பண்ணுது. ஸோ இதுல இருந்து அவங்க வெளியில வந்து அவங்க ஹார்ட்டை நல்லபடியா பார்த்துக்கணும்னா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதா, நிறைய தூங்கணும், சாப்பிட்றத குறைக்கணும், அதே மாதிரி எக்ஸசைஸ், வாக்கிங், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணாதான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மள மாதிரி ஹாஸ்பிட்டல் வராமல் தடுக்க. இதயம் துடிக்க இதயம் பகிர்வோம். நலம் வாழ எந்நாடும்